அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, தை அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு, அதாவது இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது மிக மிக முக்கியமானது. இந்த தை அமாவாசை நாளில் பிண்ட தர்ப்பணம் கொடுக்கறது, சிரார்த்தம் பண்ணுறது மற்றும் படையலிட்டு சாமி கும்பிட்றது, திலாஹோமம் பண்ணுறது, முக்தி ஹோமம் பண்ணுறது, ஆத்ம சாந்தி பூஜை பண்ணுறது, கன்னி பூஜை பண்ணுறது, இப்படி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தை அமாவாசை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். இந்த ஆடியோ பதிவில் இந்த வருடம் தை அமாவாசை நாம் ஒரு சிலருடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக அதர்வண வேத முறைப்படி பிண்ட தர்ப்பணம் செய்ய போகின்றோம். அதை பற்றி அறிவிப்பு தான் இந்த ஆடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த ஆடியோ நான் இப்போ எங்கேருந்து பதிவு செய்கிறேன் தெரியுங்களா? ராமேஸ்வரத்தில் இருந்து பதிவு செய்கின்றேன். ராமேஸ்வரத்தில் புனித கடலில் நீராடி 22 புனித தீர்த்தங்களில் நீராடி பகவானை திவ்யமாக தரிசனம் செய்துவிட்டு இந்த ஆடியோவை பதிவு செய்கின்றேன். அடியன் எதற்காக இன்று ராமேஸ்வரம் வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகிறோம். அந்த வாட்ஸ்அப் குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் 28 மணி நேரங்கள், 28 சிவ பூஜைகள், 28 சிவ மந்திரங்களை போதிக்க போகின்றோம். மேலும் அன்று 2 முறை சிவ தீட்சை தரப்போகின்றோம். மேலும் அன்று நள்ளிரவு 12 மணிக்கு அந்த குழுவில் சேரும் அத்துணை பேரின் குடும்பத்திற்காக ருத்ர ஹோமம் நடத்தி அந்த ஹோமத்தில் அந்த குடும்பத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை சமர்ப்பிக்க போகின்றோம். மேலும் இந்த வருடம் சிவ தியானம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தர போகிறோம். அந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் கண்டகி நதியில் இருந்து எடுத்து உயிரூட்டப்பட்ட சாலிகிராம் பிரசாதமாக தருவோன்னு சொல்லியிருந்தோம். அந்த சாலிகிராமுக்கு 3 சிவ ஆலயங்களில் வைத்து உயிரூட்டி தரோன்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நேற்று உத்திர கோஷ மங்கை சிவ ஆலயத்தில் அந்த புனிதமான சாலிகிராமுக்கு உயிரூட்டும் விதமாக சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் அடியேன் செய்தேன். இன்று ராமேஸ்வரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த சாலிகிராம் அத்துணையும் கடல் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து உயிரூட்டப்பட்டு அந்த சாலிகிராம் அனைத்தும் பூஜிக்கப்பட்டது. அந்த பூஜையை முடிச்சுட்டு அடியேன் இப்போ தான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ எனக்கு தோன்றியதை பதிவாக கொடுக்கின்றேன். நமது ஆனந்தோலி அறக்கட்டளை கடந்த பல வருடங்களாக ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆதரவற்ற முதியோர்களுக்கும் இயலாதோருக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் இந்த புனிதமான சேவையை மிக சிறப்பாக செய்வதற்காக அன்ன சேவா என்ற ஒரு குழுவை நாங்கள் சில வருடங்களுக்கு முன்பு தொடங்கினோம். இந்த அன்ன சேவா குழுவில் எங்களுடன் இணைந்து எங்களது சேவைக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் தாயுள்ளம் கொண்ட சொந்தங்களுக்கும் இந்த சேவையை இலவசமாக செய்ய போகின்றோம். அவர்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு அதர்வண வேத முறைப்படி பிண்ட தர்ப்பணம் வருகின்ற தை அமாவாசை 18/1/2026 நாங்கள் எந்தவித கட்டணமுமின்றி பிண்ட தர்ப்பணம் செய்ய போகின்றோம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் அன்னசேவா குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்தின் முன்னோர்களுக்காக சிறப்பு வழிபாடு செய்வது வழக்கம். இந்த வருடம் அமாவாசைக்கு அந்த முன்னோர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக பிண்டம் பிடித்து பிண்ட தர்ப்பணம் அடியேன் கையால செய்து தர போகின்றேன். எந்தவித கட்டணமும் கிடையாது. எதுக்காக இதை செய்கிறேன்னா, இது நாள் வரைக்கும் எங்களுக்கு உதவியாக, எங்களது சேவைக்கு உதவியாக இருந்து அன்னதானத்தை சிறப்பாக நடத்த உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் குடும்பத்தில் எந்த விதமான முன்னோர் சாபமும் பித்ரு தோஷமும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த சேவையை எந்தவித கட்டணமுமின்றி இந்த ஆண்டு செய்ய போகின்றோம். இந்த வருடம் தை அமாவாசை எங்கள் அன்னதான குழு சுமார் 5000 பேருக்கு மேல உணவு தானங்கள் செய்ய போறோம். இந்த புனிதமான சேவைக்கு நீங்களும் உதவி செய்ய முன்வாருங்கள். அன்னதான சேவை என்பது இறை சேவை. ஆதரவற்ற உயிருக்கு உணவு அளிப்பது என்பது இறைவனுக்கு நாம் செய்யும் அரும் பெரும் தொண்டு. எனவே அன்பு சொந்தங்களே, முடிந்த அளவுக்கு இந்த வருடம் தை அமாவாசை எங்களது அன்னதான சேவைக்கு உதவி செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், அது எந்த மரணமாக இருந்தாலும் சரி, இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி, துர்மரணமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அதர்வண வேத முறைப்படி பிண்ட தர்ப்பணம் செய்ய உங்களுக்கு விருப்பமா? டிஸ்பிளே தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் பிண்ட தர்ப்பணம்
பசும்பால், தேன், கங்கா தீர்த்தம், அரிசி மாவு மற்றும் கருப்பியல் மற்றும் நெய் கலந்து பிண்டம் பிடித்து அதர்வன வேத மந்திரங்களை சொல்லி அந்த ஆத்மாக்கள் இறைவன் பாதத்தில் இளைப்பாற வேண்டும் என்று நாங்கள் முறைப்படி செய்வோம். இந்த வருடம் இந்த பிண்ட தர்ப்பணம் மிக சிறப்பாக செய்ய போகின்றோம். அன்னசேவா குழுவில் இருப்பவர்களுக்கு எந்தவித கட்டணமுமின்றி செய்து தர போகின்றோம். மற்றவர்களுக்கும் நாங்கள் செய்வோம். குறைந்த அளவு அதற்குண்டான காணிக்கை நாம் தீர்மானம் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அதனுடைய விளக்கங்களை தருகின்றேன். தை அமாவாசை உங்கள் அத்துணை பேருக்கும் முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கட்டும். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.